சரி, நன்றி ஐயா. வாழ்க இப்ப வளமுடன். நல்ல விளக்கம் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கல்வி கேள்விகளிலும் மெய்யறிவே சிறந்ததுன்னு அவர் சொல்றாரு. அந்த சம்பந்தப்பட்ட திருக்குறள் எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரல கோட் பண்றதுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, கல்வி கேள்விகளிலும் மெய்யறிவே சிறந்தது. அப்ப மெய்யறிவுங்கிறது அறிவை விட சிறந்தது. அப்ப மெய்யறிவு அப்ப இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா இப்படி சொல்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாலேஜ் இஸ் பவர், பட் விஸ்டம் இஸ் மோர் பவர்ஃபுல். இது ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. அது நம்ம தமிழ்ல சொல்ற மெய்யறிவு அறிவை விட சிறந்ததுங்கிறதுக்கு ஏற்புடையதா இருக்கு. அப்ப அடுத்தது நம்ம போற போது மெய்யறிவுங்கிறது என்ன, எது மெய்யறிவுங்கிறதுக்கு நம்ம போகணும். அந்த மெய்யறிவுங்கிறது என்னன்னு நம்ம போற போதுதான் இந்த ஞானம்ங்கிற ஒரு பகுதி வருது. ஞானம்ங்கிறது என்னன்னா, ஒரு எப்படி அன்பினுடைய ஒரு முதிர்ந்த நிலை அருள்னு சொன்னோமோ, அது மாதிரி அறிவினுடைய ஒரு முதிர்ந்த நிலை தான் ஞானம். அந்த ஞானம்ங்கிறது அன்பின் முதிர்ச்சி அருள் என்றால் அறிவின் முதிர்ச்சி ஞானம். அப்ப அந்த இப்ப நான் இன்னைக்கு காலையில அவங்க சகோதரி ஒரு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க குழுவுல. நானும் ஒரு கவனமா படிச்சேன், ஏன்னா நம்ம இன்னைக்கு பேச போறோமேன்ட்டு அதை ரொம்ப கவனமா படிச்சேன். அதுல ஞானத்தை பத்தி நான் வேதாத்திரியத்தை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். இப்ப அங்க மதுரையில நான் ஒரு ஒரு 6 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்துல ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி பணிபுரிந்த காலத்துல இந்த வேதாத்திரியத்துல முழுமையா ஈடுபட்டு இதனுடைய வகுப்புகள் எல்லாம் அட்டன் பண்ணி இதுல உள்ள அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி, அப்ப ஆழியாருக்கும் அங்க இருந்து அன்பர்களோட அங்க இருந்த கூட்டங்கள்லயும் கலந்துகிட்டு இருக்கேன். ஆனால் தொடர்ந்து நான் இதுல அந்த வாழ்க்கை வளமுடன்கிற ஒரு செய்தியும் அந்த காப்பு நீங்க சொல்றதும் என்னுடைய உணர்வில் கலந்து விட்டது. அது இன்னைக்கும் நான் ஒரு பஸ் ட்ரெயின்ல போறேன்னா என்ன அறியாமல் அந்த காப்பை சொல்ற பழக்கம் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. அது தவிர மற்ற பல செய்திகளை நான் அப்படி எனக்கு நினைவுல இல்லை. அப்ப என்னுடைய நாலேஜ் ஆனது, அறிவானது என்னன்னா, வேதாத்திரியத்துல இருந்து ஒரு சில பகுதிகள் என்னுடைய உணர்வாகி அது என்னோட கலந்துருச்சு. அது இப்ப என்னுடைய அறிவாகுது. இது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்திகளை நம்ம உள்வாங்கிக்கிறோம். இப்ப இப்ப ஞானம்ங்கிற பகுதிக்கு நம்ம போறோம். ஞானம்ங்கிறது போற போது ஞானத்துக்கு வேதாத்திரியத்துல என்ன சொல்லி இருக்குங்கிறதுல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அது இன்னைக்கு அவங்க பதிவிட்ட செய்தியிலிருந்து தான் நான் எடுக்கிறேன். எல்லையில்லா இருப்பு நிலையோடு இணைவதுதான் ஞான மார்க்கமாகும். இது இன்னைக்கு பதிவிட்ட செய்தியில இருக்கு. வேதாத்திரியத்துல அவர் சொன்னதா, எல்லையில்லா இருப்பு நிலையோடு இணைவதுதான் ஞான மார்க்கமாகும். இது வேதாத்திரியம் சொல்லுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். வேதாத்திரியம் ஒரு காலத்துல படிச்சவன், இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றேன். பட் அதனால இன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த செய்தியை எடுத்துக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லை இல்லா இருப்பு நிலையோடு இணைவதுதான் ஞான மார்க்கமாகும். ஞான மார்க்க வழியில் வரும் தடைகளை உணர்ந்து எல்லையில்லா இருப்பு நிலையாக மாறுவதுதான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம்ங்கிறதும் ஞான மார்க்கத்துல அந்த டெஸ்டினேஷனை போய் அடைகிறது தான். டெஸ்டினேஷன் என்னன்னு எனக்கு அந்த டெஸ்டினேஷன் அடுத்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நாம் உயிர் என்ற பெயரில் உயிருக்கு உடல் அளவில் எல்லை கட்டி விட்டோம், எல்லை இல்லாமல் மனம் விரிய வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் ஒரு இன்ஃபினிட் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல எனக்கு அர்த்தமாகுது. எல்லை அந்த அந்த ஒரு ஏற்கனவே ஒரு இன்ஃபினிட்டி இருக்கு. அந்த இன்ஃபினிட்டோட நான் இணைகிறது தான் ஞான மார்க்கமாகும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த புரிதலை நான் செக் பண்ணிக்கிறேன். நன்மணி ஐயாவோ அல்லது வேற யாருமோ அதை கொஞ்சம் நான் சொல்றது தவறுன்னா அதை தவறுன்னு சொல்லிட்டு அதை விவரிச்சிடலாம். ஐயா நன்மணி ஐயா, ஐயா ஐயா சரிதாங்க ஐயா. அந்த இன்ஃபினிட் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லையற்ற சுற்றவெளின்னு சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதாங்கய்யா. அதுதாங்க அது மகரிஷியோட கோட்டு தாங்க. அதுதான் சிந்தனை தொழில போட்டிருக்கோம் இன்னைக்கு. மகரிஷியோட கோட்டு தான் அது, அப்படியே நாங்க பண்ணியிருக்கோம். அதை வச்சு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஐயா இன்னைக்கு விளக்க உரை கொடுத்தாரு. வாழ்க்கை இப்ப நீங்க அழகா கரெக்டா அந்த கோர்வையா கொண்டு வந்தீங்க. அதாவது அந்த அன்பு அருளாகவும் அறிவு என்பது ஞானமாகவும் அந்த ரெண்டு பேரலா கொண்டு போனீங்க. ரொம்ப பொருத்தம்ங்க, ரொம்ப பொருத்தம். எப்படின்னா, அதாவது அன்பு அருள் என்பது தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவு ஞானம்
அப்படிங்கும் போது அது இருப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றோம். சரி, மனிதன் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த தன்மை ஒண்ணு, மனிதன்கிறது ஒண்ணு, அவனுடைய தன்மைங்கிறது ஒண்ணு. இப்ப அந்த தன்மையை அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தன்மை உயர்ந்து போகும்போது அருள், அதே போல மனிதன் உயர்ந்த நிலைக்கு போகும்போது இறைவன், அதுதான் ஞானம். ரெண்டு பேரலா ரொம்ப அற்புதமா பொறுத்துனீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது அந்த மாணிக்க வாசகர் சரி நிறைய சைவ சித்தாந்த இலக்கியம் பக்தி இலக்கியத்துல சொல்லுவாங்க திருவடி இரண்டும். திருவடிங்கிறது அவங்க என்ன குறிக்கிறாங்கன்னா அன்பும் அறிவும் தான், அல்லது அதனுடைய முதிர்ந்த நிலையான ஒரு ஒரு அன்பினுடைய இது என்ன சொன்னோம், அருளும் ஞானமும். அதுதான் இந்த களலடி அல்லது இணையடி. திருவடிங்கிறது அந்த இரண்டும் தான். அப்ப அந்த அன்பும் அறிவும் தான் அந்த திருவடி. அந்த அல்லது முதிர்ந்த நிலையில ஞானமும் அருளும், இதுதான் அந்த திருவடி. இறைவனுடைய திருவடியா அதைத்தான் பாவிக்கிறோம். அதனுடைய ஒரு புற தோற்றம் தான் அந்த திருவடி. அப்ப இறைவனை பத்தி சொல்ற போது இறைவன் வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க 3 நிலைகள்ல சொல்லுவாங்க. உருவம், அரு உருவம், அருவம். அதாவது உருவம் வந்து நம்ம சாமி சிலையை பார்த்து கும்பிடுறது உருவம். அருவம் அது வந்து இப்ப இறைவன் எங்கேயும் ஜோதி வடிவிலையோ அல்லது அவன் எங்கேயும் இருக்கான், அவன் என் மனசுக்குள்ளே இருக்கான்னு சொல்றது வந்து அருவ நிலை. எல்லா இடத்துலயும் கலந்துருக்கான், அவன் எங்கேதான் இல்ல, நம்ம மனதுக்குள்ளே இருக்கான். அந்த வெளியில ஓடுற மனதை உள்ள திருப்புறது அக தியானம். அது வந்து அருவ நிலையில நம்ம இறைவனை பார்க்கிறோம் அல்லது பார்க்க முயற்சி பண்றோம். அரு உருவம்ங்கிறது லிங்க வழிபாடு. அது உருவமும் இல்லை அருவமும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைகள் வந்து அந்த இறைவனையோ அல்லது நாம் முதிர்றதுக்கோ அது காரணமாகுது. இப்ப பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்பு ஏற்படுத்த உதவுறது தான் இந்த அன்பும் அறிவும். ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அன்பின் முதிர்ச்சி அருள், அறிவின் முதிர்ச்சி ஞானம். இப்ப அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? அன்பினுடைய வெளிப்பாடு தான் பக்தி, அறிவினுடைய வெளிப்பாடு தான் ஞான மார்க்கம். அப்ப அன்பின் வெளிப்பாடு பக்தி, அறிவின் வெளிப்பாடு ஞான மார்க்கம். இப்ப வந்து இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்கு. எல்லாரும் இப்ப இதுல ஓட்டிங் சிஸ்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓட்டிங் சிஸ்டம் பண்ண முடியுமா? இத ஹோஸ்டா ஓகே, சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. அன்பின் வெளிப்பாடு கருணை தானங்க வரும். எனக்கு பக்தி எனக்கு சரியா இல்ல, அதாவது இறைவன் மேல அந்த அன்பை செலுத்துற போது அது பக்தி ஆகுது. அது என்னன்னு விளக்க நான் கொடுக்குறேன். ஓகே, கருணைங்கிறது சரிதான். கருணை நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன்ல கருணை தான் முதல்ல சொன்னோம். அது சரிதாங்க. அன்பு வந்து பக்தி, அது வந்து மார்க்கம். அறிவுங்கிறது வந்து ஞான மார்க்கம், அது பக்தி மார்க்கம். சரிதாங்க. சரி, இப்ப வந்து இது எல்லாரும் ஓட்டு எடுக்க போறோம். என்ன கொஸ்டின்னா, இப்ப அன்புக்கும் அறிவுக்கும் கிளாஷ் வருது. அன்பு வந்து ஒண்ணு செய்ய சொல்லுது, அறிவு வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லுது. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? முதல்ல இது ஓரல சொல்லுங்க, இது ஓட்டு வேண்டாம். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? நிச்சயம் வருங்கய்யா, சாத்தியம். சோ அப்ப வந்து அன்புக்கும் அறிவுக்கும் ஒரு எதிர்ப்பட்ட நிலை வருதுன்னா முடிவெடுக்கிற போது அந்த இப்ப ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு, போர்டு மீட்டிங் நடக்குது, ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒரு 30 பேர் இருக்காங்க, 2 பேரும் 15 பேர் ஓட்டு விழுந்திருக்கு. இப்ப 2 பக்கமும் சமமான ஓட்டு. அப்ப எந்த பக்கம் முடிவெடுக்கிறது? அப்ப யாரு ப்ரெசைட் பண்றாரோ அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு உண்டு. அப்ப யார் அந்த மீட்டிங் ப்ரெசைட் பண்றாரோ அவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை இது பண்ணி அவர் எடுக்கிறது இங்க முடிவாயிடுது. அது மாதிரி அன்புக்கும் அறிவுக்கும் ஒரு முரண்பட்ட நிலை வருது. அன்பு உன்னை செய்யின்னு சொல்லுது, அறிவு வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லுது. அப்ப எதன் வழி நிற்க வேண்டும்? அன்பின் வழி நிற்க வேண்டுமா, அறிவின் வழி நிற்க வேண்டுமா? இதுதான் கேள்வி. இப்ப அன்பின் வழி நிற்க வேண்டும்ங்கிறவங்க இப்ப கை தூக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். அன்பின் வழி பேசக்கூடாது, பேச சொல்ல, நான் யாரையும் பேச சொல்ல.
நான் யாரையும் பேச சரிங்க. சொல்ல. அன்பின் வழி நிக்கலாம்ங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்கன்னு சொல்லியிருக்கு. அறிவின் வழி நிற்கலாம்ங்கிறவங்க கை தூக்க வேண்டாம். சரி, இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஓட்டிங்க முடிய போறோம். சீக்கிரம் முடிவு பண்ணிக்கிங்க, அன்பின் வழி வேணுமா வேண்டாமான்ட்டு. சரி, ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஓகே, ஒருத்தர் டைலமாவில் இருக்காங்க, மாத்தி போடுறாங்க, எடுத்துடுறாங்க. சரி, பரவாயில்ல. இப்ப வந்து அன்பின் வழியில ஃபைனலா நம்ம 5 பேர் கை தூக்கி இருக்கதா எடுத்துக்கிறோம். 34 பேர் இங்க இருக்கோம். 34 பேர்ல ஒரு நிமிஷம், என்னுடைய ஓட்டையும் நான் போட்டுறேன். என்னுடைய ஓட்டை அன்புக்கு போட்டுறேன். சோ 6 ஆகுது. சோ அன்பின் வழி 6 பேர் ஆகுது. இப்ப அறிவின் வழி எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை கை தூக்குங்க. மத்தவங்களோட ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. அன்பின் வழி இருக்கவங்களோட ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணாதான் புதுசா இருக்கு. அன்பின் வழி கை தூக்குனவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. அன்பின் வழிக்கு கை தூக்குனவங்க ஹேண்ட்ஸை டவுன் பண்ணிடணும். அன்பின் வழிக்கு கை தூக்குனவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணலைன்னா கோ ஹோஸ்டா இருக்கவங்க டவுன் பண்ணிடலாம். சரி, அறிவின் வழி நம்ம இன்னொரு 10 செகண்ட்ஸ்ல முடிக்க போறோம். அதுக்குள்ள யாரும் குயிக்கா போடுறதுன்னா போடுங்க. சரி, 14 பேர் அன்பின் வழி. அறிவின் 15 ஆகுது. ஓகே, 15 பேர் அறிவின் வழி கை தூக்கி இருக்கீங்க. அன்பின் வழியில 6 பேர் கை தூக்கி இருக்கு. சரி, இன்னொரு 9 பேரு, 9 இல்ல, இன்னொரு ஒரு நோட்டா, நோ ஓட்டு இல்லையா? சரி, பரவாயில்ல, இருந்த ஓட்டுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்ப ஒரு கொஸ்டின். ஒரு டாக்டர் வந்து, இது உண்மையில நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு டாக்டர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் அர்ஜென்ட்டா போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் இருக்கு. இவருக்கு இது என்ன ரோட்ல பெரிய நியூசன்ஸா இருக்குன்ட்டு இவர் போயிடுறாரு. இவர் வேற ஒரு ஆல்டர்னேட் ரூட் எடுத்து போயிடுறாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி அவர் என்னன்னு கேக்குறாரு, அங்க ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தர் காயப்பட்டுட்டாங்க, அவங்க உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாரு. இவர் சரி, நமக்கு சீக்கிரம் போக வேண்டிய பணி இருக்குன்ட்டு இவர் போயிடுறாரு. இவருடைய அறிவு என்ன சொல்லுது, நமக்கு வேலைக்கு நேரமாச்சு, நம்ம நேரத்துக்கு போவோம்னு அவர் போயிட்டாரு. அறிவின் வழி அவர் போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவருடைய பையனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வராங்க. ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு மோட்டார் பைக்லன்ட்டு. இப்ப இவர் சந்திச்ச ஆக்சிடென்ட் இவர் பையன் இருந்த ஆக்சிடென்ட் தான். ஆனால் அவர் கூட்டத்தை எட்டி பார்க்கல. அடிபட்டது அவர் பையன்னு தெரியாது, யாரோ அடிபட்டிருக்கான்ட்டு இவர் வந்துட்டாரு. இப்ப 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 சொல்லுங்க, இப்ப அவர் வந்து எட்டி பார்த்திருந்தாருன்னா அவர் பையனை இன்னும் கூட முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப அதாவது ஒரு முடிந்த முடிவு என்னன்னா, என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரையில் அன்பும் அறிவும் முரண்படும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து அறிவின் பக்கம் இல்லாமல் அன்பின் பக்கம் தான் இருக்கணும். சரியா? இப்ப இதை தொடர்ந்து இதுக்கு யாராவது செய்தி சொல்றதுன்னா, இப்ப இந்த கதையும் இந்த செய்தியை பத்தியும் ஒரு அரை நிமிடம் சுருக்கமா, பெரிய ஒரு விரிவான செய்தி வேண்டாம், குயிக்கா ஏதாவது சொல்றதுன்னா 1-2 பேர் சொல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப 2வதா சொன்ன விஷயம், தகவல் படி பார்த்தா அன்பின் வழிதான் முடிவெடுக்கணும். ஆனா முதல்ல சொன்ன விஷயம்னு பார்க்கும் பொழுது, அது ஒரு நிறுவனத்தை நடத்துற பொழுது அங்க அறிவு தான் செயல்படணும். அதாவது இல்ல, இன்னைக்கு நான் இந்தியாவிலே பாக்குறேன், எத்தனையோ நிறுவனங்கள் வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கு, தன்னுடைய பணி செய்யற ஊழியர்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த முறையில சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் அதாவது சம்பளத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து பண்றாங்க. அது வந்து அன்பின் வெளிப்பாடு. செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்துட்டோங்கிறது இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் நான் பல இடங்கள்ல பார்த்தேன். குறிப்பா நாங்க இப்ப சமீபத்துல கொஞ்சம் சேலை, துணிமணி, ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்க போனோம். அங்க பல நிறுவனங்கள்ல, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அதுல ஒரு நிறுவனம் வேதாத்திரியத்தை ரொம்ப தூக்கி நிலைநிறுத்துகிற ஒரு அமைப்பு. அவங்க நிறைய அதை சப்போர்ட் பண்ணி அவங்க அதை இது பண்றாங்க. அங்க எல்லாம் பார்த்தா அவர்கள் ஊழியர்களுக்கு, அங்க பணி செய்யறவங்களுக்கு சம்பளத்துக்கு மேல அங்க பணி செய்யற நேரத்துல
இது ஐடி நிறுவனங்கள்லயும் இது உண்டு. ஐடி நிறுவனங்கள்ல சம்பளம் கூட, ஆனால் அதே நேரத்துல அவங்களுக்கு வேலை செய்யற நேரத்துல சாப்பாடு அல்லது எது ஒண்ணுமோ எடுத்துக்கலாம். அதே நேரத்துல வேண்டாம்னா நாளையில இருந்து வர வேண்டாம்னு ஐடி செக்டர்ல சொல்லிடுவாங்க. ஆனால் அது அன்பின் வெளிப்பாடு அல்ல, அது முழுக்க முழுக்க அறிவின் உட்பட்ட செயல். நம்மகிட்ட வேலை செய்யறவனுக்கு வேண்டியதை நம்ம கொடுத்து வேலையை வாங்கிக்குவோங்கிற ஒரு தன்மை அது. அப்படி இல்லாமல் அன்பின் வெளிப்பாடாக நம்மளோட செய்யறவங்களுக்கு வந்து இருக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு வேண்டியதை கவனிப்போங்கிறது அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்க போது அந்த ஊழியர்களும் மிகுந்த உண்மையோடு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லாயலா அந்த அந்த நிறுவனத்துக்கு வேலை செய்யறதை என் கண்களால் நான் பார்த்தேன். அப்ப வந்து சிறிய சிறிய குறைவு, அப்ப அந்த நிறுவனம் வேறு தான் வேறுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் தானே அந்த நிறுவனம்ங்கிற மாதிரி அந்த கடைநிலை ஊழியரும் மேல்நிலை அந்த முதலாளியில இருந்து கடைநிலை ஊழியரும் ஒரே மாதிரி செயல்படுறத நம்ம பாக்குறோம். அதனால என்னுடைய ஒரு பார்வையின்படி அன்பும் அறிவும் முரண்படும் போது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ப்ரிசைடிங் ஓட்டு, எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து அன்பின் பக்கம் தான் போகணுங்கிறது என்னுடைய கருத்து. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம், நம்ம அடுத்து வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இந்த விஷயத்துல நீங்க ஓட்டெடுப்பு நடத்தினப்ப ஆண் அந்த 2வது அறிவுக்கு கை தூக்குனதுல நிறைய பேர் ஆண்களாக இருக்கணுங்கிறது என்னோட கெஸ்ஸுங்க ஐயா. ஏன்னா வந்து இதுல வந்து ஜென்ரலி இந்த அறிவுங்கிறது லாஜிக்கலா தான் அவங்க எல்லாரும் பாக்குறாங்கன்னு நான் உணர்றேன். இதுல அறிவை வந்து இறை அறிவா நினைச்சு அவங்க கை தூக்கி இருந்தாங்கன்னா அதனால அவங்க இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க. மத்தபடி அன்புங்கிறது வந்து ஜென்ரலி லேடிஸ்குள்ள குவாலிட்டி, அதுதான் வந்து நிறைய இடத்துல மேல வந்து நிக்கும். அது ஒரு நல்ல உயர்வான நிலை தான். பாசம்ங்கிறது நான் அப்படின்னு வந்தாதான் அது வந்து கொஞ்சம் கீழான நிலை. அன்புங்கிறது உயர்வான நிலை, அது எப்பயுமே வெற்றி கொள்ளும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த விதத்துல உங்களோட கருத்தோட நான் ஒத்து போறேங்க ஐயா. மத்தபடி அறிவன் கை தூக்குனவங்க எல்லாம் லாஜிக்கலா மேக்சிமம் ஜென்ஸா இருந்து கை தூக்கி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க கெஸ்ட் தான் நானும் பண்றேன், உங்க கெஸ்ட் கரெக்டா தான் இருக்கணும். நானும் எங்க பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கேன். ஆண்கள் வந்து அறிவு வழி நிற்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த அன்பு வழி வந்து அவ்வளவு ஈஸியா கைக்கு வர்றது இல்லை. பெண்கள் வந்து அன்பு வழியில நிற்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பக்தி மார்க்கம்னு எடுத்துக்கிற போது அங்க வந்து 80% பாத்தீங்கன்னா பெண்களா இருப்பாங்க, 20% தான் ஆண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஞான மார்க்கம்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா 80% ஆண்களா இருப்பாங்க, 20% தான் பெண்களா இருப்பாங்க. ஆனா ஒரு முழுக்க முழுக்க ஒரு பக்தியோ முழுக்க முழுக்க ஞான மார்க்கமோ எங்கேயும் கிடையாது. அப்ப வந்து இதுக்கு 4 மார்க்கங்களை சொல்றாங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம்ட்டு. அப்ப எந்த ஒருத்தரும் முழுக்க முழுக்க சரியையோ முழுக்க முழுக்க கிரியையோ முழுக்க முழுக்க யோக மார்க்கமோ முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்திலயோ இல்ல. அப்படி ஒருத்தர் இருக்கிறேன்னு சொன்னா அதுவும் ஒரு போலித்தனம் தான். ஞான மார்க்கத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க அது ஹிப்போக்ரட்டிசம் தான். அப்படி இருக்க முடியாது. நீங்க சொல்றத நான் முழுமையா ஒத்துக்கிறேன். அப்ப வந்து ஞானத்துல இருக்கவங்களும் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஞானத்தில் ஞானம் தான் பியூர் ஞான நிலை. அந்த பியூர் ஞான நிலை இன்னைக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி சரியை நிலையில இருக்கவங்களும் சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். சரியை நிலையில இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கிரியை இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் யோகம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஞான மார்க்கமும் இருக்கும். அதனால எல்லாமே அந்த எவ்வளவு ரேஷியோவில் ஒவ்வொருத்தையும் இருக்குங்கிறதுலதான் வேறுபாடை ஒழிய யாருமே 100% நான் இதுதான்னு சொல்லிக்க முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப புதியவர்கள் யாராவது கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம், நம்ம அடுத்ததுக்கும். திரு அவர்கள் அன்பு அறிவு மாறுபாடு ஆகாது, ஞானம் அடைந்தால் ஆனால் பாசம் சிற்றறிவும் மாறுபடலான்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க அன்பும் அறிவும் சூழலுக்கு ஏற்ப அமையும் போட்டிருக்காங்க. திரு ஐயா நீங்க லைன்ல வரலாம், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க, பேசலாம். அம்மா பேசுங்க. கமலவேணி அம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அதாவதுங்க இப்போ ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 2 வக்கீல் வந்து வாதாடுறாங்க. அப்போ அவங்க வாத திறமை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவின் உடைய கூர்மை. அதை வச்சு இவங்க வந்து தீர்ப்பு சொல்றதா அல்லது நீதி சொல்றதா? இந்த நீதி சொல்றது அப்படிங்கிறது வந்து அன்பின் அடிப்படையில, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து அறிவை வச்சு அவங்களுடைய வாக்குவாதத்தினுடைய திறமையை வச்சு சொல்றாங்கய்யா. அப்ப வந்து இந்த
நீதி அப்படிங்கிறது தான் வந்து ஏற்புடையது. அதுதான் வந்து நன்மையையும் கொடுக்கும், பிறருக்கு துன்பம் தராத ஒரு இதை கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்கய்யா. எனக்கு புரியல என்ன நீங்க கடைசியா சொன்னது நீதி என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ வக்கீல் 2 பேர் வாதாடுறாங்க ஐயா. சரி. வாதாடும் போது அவங்களுடைய அந்த வாதாடுற திறமை வச்சு சொல்றது தீர்ப்பு. ஆனா அதனுடைய உண்மை என்ன அப்படின்றது வந்து அந்த நீதிபதிக்கு வந்து உள் மனசுக்கு தெரியுது. சரி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுக்கக்கூடியது வந்து நீதி. அப்போ வந்து அந்த நீதி அப்படிங்கிறது அன்பின் அடிப்படையில கொடுக்கிறது. இது வந்து அறிவினுடைய இதுல கொடுக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேங்கய்யா. இல்ல, அதாவது நீங்க சொல்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. வாதத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்படுதுங்கிறீங்களா, அல்லது வாதத்தை கேட்ட பிறகு நீதிபதி அவருடைய பகுத்தறிவை உபயோகித்து அதாவது உள்ளுணர்வை உணர்ந்து அவர் தீர்ப்பு கொடுக்கிறாருங்களா? அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் அன்பின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய நீதி. ஓகே ஓகே சரி ஓகே. நீங்க அப்படி கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி கொடுத்த நீதிபதிகளும் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி கொடுக்கறது இல்ல. அதான் யதார்த்த நிலை. ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நான் அறிவுக்கு தான் கை தூக்குனேன். பேர் சொல்லுங்களேன். நண்பனிங்க, நான் அறிவுக்கு தான் கை தூக்குனேன். அதாவதுங்க, அன்பின் நிலை அப்படிங்கிறது ஒரு துன்பம் வரும்போது துன்பத்தை துடைக்கும் நிலை அன்பின் நிலை. அறிவின் நிலை என்பது துன்பமே யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு நிலைதான் அறிவின் நிலை. துன்பமே இருக்கக்கூடாது என்ற நிலைதான் அறிவின் நிலை. துன்பம் வந்தால் துடைக்கக்கூடியது அன்பு நிலை. அந்த அறிவின் நிலையில் இருப்பவர்கள் துன்பம் வரும்போது துடைப்பார்கள். துடைத்த பிறகு அந்த துன்பம் வராமல் இருக்கக்கூடிய அந்த அறிவுரையையும் சொல்லுவார்கள். அப்படி பெரும் அன்பு நிலையில் இருக்கிறவங்க அந்த மாத்திரையை கொடுத்துட்டு வழி நின்றுச்சா போயிட்டு வாங்க, திருப்பி அவன் அந்த தப்பை செஞ்சுட்டு திரும்பி வருவான், திருப்பி மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அறிவின் நிலைக்கு கை தூக்குனேங்கய்யா. சரி, நன்றி நன்றி. இப்ப வந்து என்னுடைய உணர்வும், அதாவது இந்த கோவிட் டைம்ல பார்த்தோம்னாங்க ஐயா, ஒரு ஆர்சனிக்கம் ஆல்பம் சொல்லி ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸே வீட்டுக்கிட்ட வந்து உங்க ஏரியால உள்ளவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்ப பார்த்தோம்னா அது சொன்னதுதான். சொன்ன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில எங்க தெரு முழுக்க நீளமா கியூ நிக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இதே வீட்டுல தவமையம் நடத்திட்டு இருக்கோம். வீடு வீடா போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொன்னோம், இங்க வந்து பயிற்சி கத்துக்கங்க, இது நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழறதுக்கு உண்டான இதுதான் சொல்லி கொடுக்குறோன்னு. ஆனா ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கலாங்க. அப்ப இலவசமா கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் மக்களுடைய இதுவே இருக்க மாட்டேங்குதுங்க. அதனாலதான் அந்த மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை நன்மணி ஐயா கூட இதை சொல்வார், உதாரணம் சொல்லும்போது. அதுதாங்க ஐயா சரி. நானும் அறிவுக்கு தாங்க ஐயா கை தூக்கினேன். வாழ்க வளமுடன் ஐயா. இல்ல, நம்ம வந்து திருவடின்னு சொல்ற போதே என்ன சொல்றோம், அந்த அன்பும் அறிவும் ரெண்டுமே வேணும்னு சொல்றோம். ஏதோ இது வசதியா அது வசதியான்னு நம்ம பேசவே இல்லை. ரெண்டும் வேணும் ஒரு மனிதனுக்கு. பிரெயின்ல வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ங்கிறாங்கல்ல. அப்ப ஒரு சைடு வந்து இதெல்லாம் கவனிக்குது, இன்னொரு சைடு அனலிட்டிக்கல் ஒர்க் பண்ணுது. அப்ப அந்த கலை இலக்கியம் சங்கீதம்ங்கிறது ஒரு பகுதியில இருக்கு மூலையில, கணிதம் விஞ்ஞானம் இன்னொரு பகுதியில இருக்கு. அதேதான் வந்து இப்ப நம்ம அன்பு அல்லது அறிவுன்னு அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதேதான் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறுதான் அங்க அன்பா செயல்படணுமா அறிவா செயல்படணுமாங்கிறது சூழ்நிலையை அது ஏத்துக்கிட்டோம். அது அடிப்படை. ஆனால் இரண்டுக்கும் ஒரு எதுன்னு தீர்மானிக்க முடியாத நிலை வர்ற போது அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு எங்க போகணும்? ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுற மாதிரி அந்த ஓட்டு உங்க மனசாட்சி எங்க ஓட்டு போடணுங்கிறதுதான் கேள்வி. அதுல திருப்பி ஒவ்வொருத்தரும் மாறுபடுறோம். அதுல எது சரி எது தவறுன்னு நம்ம தீர்மானிக்க வேண்டாம். என்னுடைய பதில் வந்து அன்பின் பக்கம் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பதில். பட் மாறுபட்டவர்களுடைய கருத்தையும் நம்ம வரவேற்கிறோம், அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அது இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போறோம். இப்ப அவர் திருவுடைய மைக்கு ஓபன் பண்ணலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இறைநீதி கருமையம் எதன் அடிப்படையில் அப்படின்னு போட்டு செயல் விளைவு தத்துவம்னு கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து நீங்க தமிழ் ஆனந்த யோகம் குரூப்ல எங்களுக்கு நண்பனி ஐயா தினமுமே பாடம் எடுக்கிறாரு.
அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இதனுடைய விளக்கம் தெளிவாக கிடைக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். திரு அவர்களுக்கு நன்றி ஐயா. நன்றி. இப்ப திருப்பி எனக்கு திருவாசகத்துல ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது, அதை நான் இங்க கோட் பண்றேன். இப்ப கண்ணப்பரை எடுத்துக்கங்க. கண்ணப்பர் வந்து ஒரு வேடன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேடன். அவரை வந்து மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்துல நின்றவருங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற அறிவின் வழி நின்றவர் மாணிக்க வாசகர். அந்த 4 மார்க்கங்கள் சொல்றாங்கல்ல, அந்த 4 மார்க்கத்துல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், இதான் அந்த 4 மார்க்கம். இதை நம்ம சொல்ற போது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த மாதிரியும் சொல்றோம். இப்ப இதுல தாச மார்க்கத்துக்கு அல்லது சரியைக்கு உதாரணமா திருநாவுக்கரசர் சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் வந்து அன்பினால் இறைப்பணி செய்தவர். உழவார பணி, கோயிலுக்கு போனாரு, எல்லாம் பண்ணாரு, அவரு இருந்தார். அவர் வந்து தாச மார்க்கம் அல்லது சரியைக்கு அவரை ஒரு உதாரணமா சொல்றாங்க. சற்புத்திர மார்க்கம் அல்லது கிரியைக்கு வந்து உதாரணமா ஞான சம்பந்தர நால்வர்ல சொல்லுவாங்க. அப்ப மந்திர தந்திரம், குரு தீட்சை, முறையான வழிபாடு, இதுகள்லாம் வர்றது வந்து ஞான சம்பந்தர அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. சக மார்க்கம்ங்கிறது யோக மார்க்கம். அந்த அஷ்டாங்க யோகம் அதுலதான் வருது. 8 நிலைகள்: யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகள் தான் அஷ்டாங்க யோகம். இத வந்து யோக மார்க்கம் அல்லது சக மார்க்கம்னு இந்த 4 இதுல சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார சொல்லுவாங்க. அடுத்து சன்மார்க்கம். இப்ப இந்த சன்மார்க்கத்துலதான் இப்ப நிறைய பேர் நீங்க கிளைம் பண்றீங்க, நான் சன்மார்க்கி, நான் வந்து ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், நான் அறிவின் வழி செயல்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த அறிவின் வழி செயல்பட்டவர் தான் நம்முடைய மாணிக்க வாசகர். அவர் அந்த 4 வந்து சன்மார்க்கத்துக்கு அவரை உதாரணமா சொல்ற போது மாணிக்க வாசகரை சொல்றாங்க. இப்ப நம்ம வள்ளலார் வந்து சன்மார்க்கத்தின் அடிப்படையில வந்தவர் தான். அவர் ஆரம்ப காலத்துல பக்தி நிலையில இருந்தாரு. போக போக அந்த அறிவின் முதிர்ச்சி, பக்தியின் முதிர்ச்சி வர்ற போது அவரே ஞானத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ஜோதி வழிபாட்டுக்கு வந்துட்டாரு. சன்மார்க்கம் அவருடைய நெறியும் சன்மார்க்க நெறி தான். இப்ப அந்த சன்மார்க்கத்துல வந்து மாணிக்க வாசகரை உதாரணம் சொல்றாங்க. இப்ப நான் வந்து அந்த மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்க போறேன். அவரு சொல்றாரு திருவாசகத்துல, கண்ணப்பர் ஒத்த அன்பின்மை கண்ட பின்பும் அப்படிங்கிறாரு. அப்ப கண்ணப்பருக்கு இணையான அன்பு என்கிட்ட இல்லைங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னை ஆட்கொண்டாய்ங்கிறாரு. அப்ப அன்புக்கு அந்த சன்மார்க்கத்தில் வந்த மாணிக்க வாசகர் யார ஒரு மேலானவரா காட்டுறாருன்னா அந்த கண்ணப்பர் வந்து படிச்சவரா இல்ல. அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து ஒரு வேடன், சின்ன 13-14 வயசு பையனா இருக்கணும். அவர் அந்த மலையில வேட்டையாடி பன்னியை வேட்டையாடிக்கிட்டு போறாரு. வேட்டையாடிக்கிட்டு போற போது பன்னியோட வேட்டையாடுறதுங்கிறது வந்து சன்மார்க்கத்துக்கு ஏற்றது அல்ல. நம்ம இப்ப நேரம் என்ன பேசணும், பிற உயிருக்கு தீங்கு செய்யாமைன்னு பேசணும். இப்ப இவ்வளவு பேசிட்டு அந்த கண்ணப்பர் வந்து அவர் போறாரு. அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவன். அவர் எந்த ஸ்கூல்லயும் போய் படிக்கல. அந்த காலத்துல அவருக்கு ஸ்கூல் இருந்தாலும் அவர் கொண்டு போய் ஸ்கூல்ல விடல. குலத்தொழிலான வேடுவ தொழில இருக்காரு. போறவரு முதல் தரம் ஒரு மலையில பன்னிய வேட்டையாடிக்கிட்டே போறாங்க. மலையில வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு, பாக்குறாரு. அங்க பூக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இவர் பார்த்தோன்னே இவர் தானும் பண்ணோம்னு அவருக்கு தோணுது. அப்ப இவருக்கு வந்து ஒரு முறையான வழிபாடு, இப்ப சொன்ன இந்த சரியையோ கிரியையோ யோகமோ ஞானமோ எதுவுமே தெரியாத ஒரு மனிதர் அவரு. இது வந்து நம்முடைய இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்னைக்கு அதுக்கு தடயங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரு அடல்சன் ஏஜ்ல இருக்க ஒரு வேட வச்சிருவன் என்ன பண்றான், தானும் பண்ணோன்னு அவனுக்கு வந்து சரி இது என்ன, அப்ப கூட அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப இத வந்து என்ன, இதுக்கு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுவாங்க, பூ வைப்பாங்க, அதுக்கப்புறம் படைப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நானும் பண்ணணும்னு அவனுக்கு தோணுது. பண்ணணும்னு தோணுன்னு என்ன பண்றான், தண்ணி கொண்டு வரணும். என்ன, போய் அங்க பக்கத்துல ஏதோ ஓடையில இருக்க தண்ணிய வாயரம்ப அள்ளிக்கிட்டு ஒரு காட்டு பூக்கள் இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வந்து அந்த சிவலிங்கத்து மேல வாயில அந்த தண்ணியை வாயில இருக்க தண்ணியை ஊத்துறான். அதான் அபிஷேகம். அடுத்தது வந்து அந்த காட்டு பூவை அந்த சிவனுக்கு வைக்கிறாரு. இப்ப சரி, இது ஏதாவது ஒரு பிரசாதம் படைக்கணுமே, என்ன படைக்கிறது? இப்பதான் பன்னிய கொண்டிருக்கு. பன்னிய வந்து அந்த தீயில வாட்டி அது ருசியா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைச்சிடுறாரு. இத வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசினமே, இதோட இது ஒத்த செயலானா ஒத்த செயலே இல்லை. ஆனால் இது எல்லாமே அன்பின் வெளிப்பாடு.
அவருக்கு தெய்வத்தை பத்தி ரொம்ப அறிவும் இல்லை. ஏதோ சொன்னோன்னா நம்மளும் பண்ணணும்ட்டு பண்றாரு. இப்படி பண்ற போது அங்க ரெகுலரா பூஜை பண்ண வர்ற ஒரு குருக்கள், ஒரு அந்தனர் வர்றாரு. அவரு மறுநாள் வந்தோன்னு பார்த்தோன்னே, யாரோ ஒரு பாவி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானே ஈசா, இது நியாயமா? நீனே இருக்கிய, உனக்கு கண் இல்லையா அப்படின்னு அவர் புலம்புறாரு. அப்புறம் மறுநாள் இவனுக்கு இந்த கண்ண அவர் பேரு தின்னப்பனுக்கு இது வந்தோன்னா மறுநாள் வந்து இதே மாதிரி பண்றாரு. இப்படி மறுநாளும் அவர் அந்த கோயில்ல பூஜை பண்ற அந்தனருக்கு வந்து மறுபடியும் அவரு ரொம்ப புலம்புறாரு. இப்படி ஒரு 5 நாட்கள் தொடருது. அப்புறம் 6வது நாள்ல வந்து அப்ப வந்து அவர் அந்தனர் வந்து சிவபெருமான்ட்ட முறையிடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தன் கோயில ஆக்கின பண்றான், இந்த கோயில் இப்படி அசிங்கப்படுத்துறான், நீ நீ இருக்கியானே தெரியலைங்கிற போது அவர் சொல்றாரு, நீ நாளைக்கு வா, வந்து நீ மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாரு. இவர் அந்த பன்னிக்கறியையும் அந்த இதையும் காட்டுப்போவையும் கழுவி விட்டுட்டு இவர் சுத்தமா பண்ணிட்டு, இவர் வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒண்ணு வச்சு இவர் பண்ணிட்டு இவர் போயிடுறாரு. மறுநாள் பார்த்தா மறுபடியும் அங்க பன்னிக்கறியும் காட்டுப்பூவும் அந்த ஒரு தண்ணியும் இருக்கும். இப்ப 6வது நாள் சிவபெருமான் கனவுல வந்து சொன்னாராம். சொன்ன உடனே இவர் சரின்னு மறைஞ்சிருக்காரு. அப்பதான் வந்து அவர் என்ன பண்றாரு, வர்ற போது இவன் வந்து இதே மாதிரி எல்லாம் தின்னப்பன் பண்ணியாச்சு. பண்ற போது அந்த சிவலிங்கம் அதனுடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணுல ரத்தம் வருது. ரத்தம் வந்தோடனே இவரு என்ன பண்றாரு, இவன் வேடன் இல்லையா, வேடன்ல அவங்களுக்கு வந்து ஊனுக்கு ஊன் வைத்தியம் என்ன, ஒரு ஊனுக்குன்னா ஊனுக்கு ஊன், அதுதான் அவங்க சொல்லி கொடுத்துருக்க வைத்திய முறை. அப்ப கண்ணுல ரத்தம் வருதுன்னா இன்னொரு கண்ணை இங்க வச்சிடணும். அப்ப தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வைக்க போயிடுறாரு. வைக்க போனோன்னு அப்போது அவர் நிறுத்தி இருக்கலாம் விளையாட்டு, அவர் நிறுத்தல. உடனே இன்னொரு கண்ணுல ரத்தம் வருது. இன்னொரு கண்ணுல ரத்தம் வருதுன்னு அடாடா இன்னொரு கண்ணுலயும் வருதேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, இன்னொரு கண்ணையும் தோண்டியாச்சுன்னா தனக்கு கண்ணு தெரியாம போயிடும், அப்ப நம்ம கண்ணை சரியான இடத்துல பிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு அந்த 2வது கண்ணு பொருத்த வேண்டிய இடத்துல தன்னுடைய காலை கொண்டு போய் வச்சுக்கிறாரு அடையாளத்துக்கு. வச்சுக்கிட்டு 2வது காலை ஈட்டியால 2வது கண்ணை ஈட்டியால குத்த புகையில நில் கண் அப்ப அப்படிங்கிறாரு. கண் அப்ப, கண்ணை கொண்டு வந்து அப்புறத நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு. கண்ணை அப்பாத, நீ கண்ணை பிடிங்கி அப்பாத நில்லு அப்படிங்கிறாரு. அது அவர் பேரே பின்னாடி கண்ணப்பர் ஆயிடுச்சு. அப்ப இத்தகைய ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு வேடுவனை, அப்ப இப்ப நீங்கள நானும் என்ன பண்ணுவோம், அறிவின் வழி செயல்படுறவங்க, கடவுளுக்கு அவரு கண்ணுல ரத்தம் வந்தா அவரே பார்த்துக்கிட்டு இருவாரு, நம்ம கண்ணை கொடுத்துட்டோம்னா நமக்கு யாரு பாப்பான்ட்டு நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் அங்க அந்த அன்பின் வெளிப்பாட்டை பாருங்க. அதனாலதான் மாணிக்க வாசகர் சகமார்க்கம் ஞான மார்க்க சன்மார்க்கத்துல ஞான மார்க்கத்தில் நின்ற மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு திருவாசகத்துல, கண்ணப்பர் ஒத்த அன்பின்மை கண்ட பின்மம், அந்த மாதிரி கண்ணப்பருக்கு ஈக்குவலான ஒரு அன்பு என்கிட்ட இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமும் என்னையும் நீ ஆட்கொண்டாய் அப்படிங்கிறாரு. சோ அந்த அன்பினுடைய இப்ப நீங்க எடுத்துக்கங்க, எத்தனை பேரு வந்து இப்ப சமீப காலத்திலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பக்த மீரா இருக்காங்க. இன்னும் நினைச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. வெறும் அன்பின் மூலமா இறைவனை அடைஞ்சவங்க பல பேரை நம்ம விரல் விட்டு சொல்லிடலாம். அப்ப அந்த அன்பு வந்து தூய அன்பு வந்து அதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதோட நான் வந்து இப்ப அடுத்த பகுதிக்கு நான் போறேன். இப்ப இது யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்றதுன்னா குயிக்கா சொல்லுங்க, அடுத்த பகுதிக்கு போவோம். ஐயா வாழ்க வளமுடன். நமக்கு தவத்திலையும் எல்லாத்திலையும் எல்லா மார்க்கமும் எல்லாருமே கடைசியா நம்ம என்ன ஒரு வார்த்தை சொல்றோம்னா, அன்பே சிவம், மலர்ந்தது சிவம், அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அந்த அன்புலதான் எல்லாமே நிக்கிறோம். எண்டு பாயிண்ட் அன்புன்னு தான் சொல்றாங்க ஐயா. நன்றி. இப்ப இந்த ஞானத்துக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு இப்ப நான் வந்து அந்த வேதாத்திரியத்துல இன்னைக்கு பதிவிட்டதை ரொம்ப கவனமா படிச்சு பார்த்தேன். அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது பொருள் மீது உள்ள பற்றும் புலன்கள் மீது உள்ள பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஞானத்துக்கு தடைன்ட்டு. மேலும் வந்து வேதாத்திரியத்திலையும் ஆணவம் கண்மம் மாயை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இதுவும் ஞானத்துக்கு தடைன்னு தான். அப்ப இப்ப இந்த கருத்துக்கள் வந்து ஒரு இந்த கருத்துக்கள் வந்து நம்முடைய தமிழ் இலக்கியத்துல சைவ சித்தாந்தத்துல காலம் காலமா வர்ற கருத்துக்கள் தான். அப்ப ஆணவம்னா என்ன, ஆணவம்ங்கிறது ஈகோ, நான் எனதுங்கிறது. கண்மம்ங்கிறது என்ன, கண்மம்ங்கிறது சிம்பிளா சொல்ல போனா கர்ம வினை, முன்வினை அல்லது இப்போதைய வினை, இதனால இனி வரக்கூடிய வருவினை. அப்ப அதான் கண்மம்ங்கிறது. மாயைங்கிறது மயங்குதல். இப்படிதான் உண்மை எது பொய் எதுங்கிறது தெரியாம ஒரு மயக்க நிலை. இப்ப இதுதான் இப்ப இந்த இதுல இருந்து இப்ப
இது இது இந்த இந்த இதனுடைய அடிப்படையில தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஞானத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னு அந்த நான் காலையில இந்த போட்டிருந்த செய்தியில படிச்சேன். அது மிக சரிதான். அதுல எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து எதுவும் இல்ல. ஞானம்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவரின் அறிவு, அனுபவம் மற்றும் புரிதலின் அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது நடைமுறை ஞானம்ங்கிறது கற்றலுக்கும் இப்ப வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க. இப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அது வந்து ஒரு கற்றலுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸா. இப்ப இதுக்கு வந்து இத வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர், அவர் பேரு மைல்ஸ் கிங்டன். அவர் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையோட ஒண்ணு சொல்றாரு. அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது அவர் ரொம்ப நகைச்சுவையா இப்படி சொல்றாரு. தக்காளி ஒரு பழம்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. தக்காளி ஒரு பழம்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. ஆனா அந்த தக்காளி பழத்தை ஃப்ரூட் சாலட்ல பயன்படுத்தாம இருக்கணும்னு உணர்றது வந்து ஞானம்ங்கிறாரு. ஃப்ரூட் சாலட்ல கொண்டு போய் தக்காளியை போட்டா என்ன ஆகும்? ஃப்ரூட் சாலட் கெட்டு போயிடும் இல்லையா? அப்ப அந்த தக்காளியை ஃப்ரூட் சாலட்ல பயன்படுத்தாமல் இருக்கணும்னு உணர்றது ஞானம்ங்கிறாரு. அப்ப அறிவு இல்லாமல் ஞானம் வர்றது இல்லை. இப்ப உண்மையான ஞானத்தினுடைய பண்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஞானம்ங்கிறது ஒரு கிரேக்க பிளாட்டோன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? கற்றலின் இறுதி முடிவு ஞானம்ங்கிறாரு. அது பரிபூரண நன்மை தரக்கூடியது. அதாவது ஞானம்ங்கிறது பரிபூரண நன்மை தரக்கூடியது. இப்ப இதைத்தான் நம்ம வள்ளுவர் என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் அவர் நம்ம வள்ளுவர் சொல்றது. வள்ளுவரை பார்த்தோம்னாவே எல்லாத்துக்கும், ஈவன் எல்லாத்துக்கும் நீங்க என்னென்ன தேடுறோமோ அத்தனைக்கும் அங்க இருக்கு. வள்ளுவரை நம்ம மறந்திருந்தோம்னா அது நம்ம பெரிய தப்பு. வள்ளுவர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதாவது ஒரு முறை வந்து அந்த போப்பாண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க வந்து ஒரு அதாவது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்றீங்க, அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறீங்க. அப்ப வீடு பேரு கிடைக்கிறதுக்கு என்ன? அறம்பொருள் இன்பத்தை வந்து திருக்குறள் சொல்லுது. அப்ப வீடு பேரு கிடைக்கிறதுக்கு என்ன நூல் தமிழ்ல இருக்குன்னு கேட்டாராம் போப்பாண்டவர், தமிழ் கத்துக்கின காலத்துல. அப்ப அவர்கிட்ட சொன்னாங்களாம், அப்ப நீங்க வந்து வீடு பேர் அடைகிறதுக்கு வேணும்னா நீங்க திருவாசகத்தை படிங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப சரின்ட்டு போப்பாண்டவர் திருக்குறளையும் படிச்சாரு, திருவாசகத்தையும் படிச்சாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல் திருக்குறளும் திருவாசகமும். தமிழரா பிறந்த ஒவ்வொருத்தரும் அருமையா, நமக்கு எல்லாம் முடியுதோ முடியலையோ குறைந்தபட்சம் இதையாவது நம்ம படிக்கணும். இப்ப சதுரங்க விளையாட்டுல பார்த்தோம்னா, சதுரங்க விளையாட்டுல எப்படி பண்றாங்க? அந்த ஒரு விளையாடுறவர் என்ன பண்ணுவாரு? அப்போனன்ட் வந்து காயை எப்படி நகர்த்த போறான் அதை பார்த்து அந்த பின்னாடி வரப்போறத அவர் முன்னாடியே யூகிச்சு காய்களை நகர்த்துறாரு. இது வந்து ஒரு ஞானத்தினுடைய அடிப்படை. இப்ப கிட்டத்தட்ட இப்ப குறள் 427 429 பாத்தீங்கன்னா, அவரு ஞானமுள்ள மனிதன் எப்படி இருப்பான்ங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதே கருத்தை அவர் சொல்றாரு. என்ன வரும் என்பதை யோசித்து யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ அவங்கதான் ஞானமுள்ள மனிதன் சொல்றாரு. குறள் 427 429. நான் நேரம் கருதி நான் விரிவாக சொல்லல. இப்ப ஞானத்தினுடைய முடிவு என்னன்னு பார்த்தா, இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு 400 பக்கத்துக்கு எஸ்ஸே எழுதி இருக்குன்னா முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு கொடுப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில இத்தனை பக்கத்துல என்ன இருக்குங்கிறத சுருக்கமா ஒரு பக்கத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஞானத்தினுடைய முடிவு என்னன்னா, வள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல, கடவுள் வாழ்த்து எடுத்தோடனே வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல 2வது குறள்லயே அவர் சொல்லி விடுறாரு, அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? நீ சாமி கும்பிடலைன்னா, கடவுளை கும்பிடலைனாங்கிறது தான் ஒரு எளிமையான விளக்கம். அப்புறம் அடுத்தவர் என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு 10வது குறள் என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடியை சேராதவர்கள் பிறவி கடல்ல நீந்த மாட்டாங்க. அப்ப பிறவி கடல் நீந்தோம்னா இறைவனுடைய திருவடியை சேருங்க. இறைவனுடைய திருவடின்னு நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? இறைவனுடைய திருவடிங்கிறது ஏதோ 2 அந்த ஊர்வலம் கொண்டு வர்ற சாமி பாதத்துல இருக்க 2 திருவடி அப்படி அர்த்தம் அல்ல. அது வந்து ஒரு உருவகப்படுத்துறது.
சின்ன வயசுல குழந்தைக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்குற போது நம்ம என்ன பண்றோம், விரல் விட்டு என்ன சொல்லி கொடுக்குறோம், 2 2 4ன்னா இந்த 2 விரலையும் இந்த 2 விரலையும் கூட்டு, இதுக்கப்புறம் 1 2 அதுக்கப்புறம் 3 4ன்னு சொல்றோம். நீங்க வந்து ஸ்கூல் 10th போனதுக்கு அப்புறமோ அல்லது பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ படிக்கிற காலத்துல திருப்பி விரல் விட்டு கூட்டிகிட்டு இருப்பீங்களா? இல்ல. அது மாதிரி ஒரு ஆரம்ப நிலையில அந்த அந்த ஒருத்தனை மேலோர் நோக்கி கொண்டு போறதுக்கு அவங்க அந்த இறைவனடி சேராதான்னு சொல்ல, அந்த இறைவனடிங்கிறது வந்து அன்பையும் அறிவையும், அன்பின் முதிர்ச்சியான அருளையும், அறிவின் முதிர்ச்சியான ஞானத்தையுமே குறிக்கின்றது. அப்ப பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அதுதான் வந்து இப்ப ஒரு ஞானத்தினுடைய முடிவா அவர் சொல்றாரு. இப்ப வந்து மரணம் எப்படிப்பட்டதுன்னா, உறக்கம் போன்றது மரணம், பிறப்பு என்பது தூக்கத்திலிருந்து எழுவதை போன்றதுன்னு 339வது குறள்ல சொல்றாரு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முட்டாள் வந்து ஒரே பிறவியில நரகத்துல நுழைஞ்சிருவான். அப்ப வந்து அப்படிங்கிறாரு. அந்த குறள் நம்பர் எனக்கு குறள் நம்பர் நான் இந்த இடத்துல நோட் பண்ண விட்டுருக்கேன். சரி, அடுத்தது வந்து அப்புறம் அறியாமை நீங்கினால் பற்று நீங்கும், பற்று நீங்கினால் முக்தி அப்படின்னு சொல்றாரு இன்னொரு குறள்ல. அடுத்தது தீமைக்கு தீமை திருப்பி தராததுதான் மிக சிறந்த ஞானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. குறள் நம்பர் 203 இது. அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அப்ப தீமைக்கு தீமை திருப்பி பண்ணணுங்கிறது இல்லாததுதான் சிறந்த ஞானம்னு அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல உண்மையான ஞானம்ங்கிறது வள்ளுவர் கூற்றுப்படி என்னன்னா, பகுத்தறிவு, இரக்கம், முன் சிந்தனை, சமூகத்துடன் இணக்கம் மற்றும் தார்மீக செயல்கள் கட்டுப்பாடுகளை கொண்டது. இதுதான். இது வந்து பல குறள்கள்ல இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. வள்ளுவரின் கூற்றுப்படி அறிவே ஆற்றல், ஞானம் அறிவினும் சக்தி வாய்ந்தது. ஞானம் அதான் முதிர்ந்த நிலைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்தார் அது 2வது குறள்ல சொல்லிட்டாரு. 358வது குறள்ல என்ன சொல்றாரு, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. குறள் 358. பிறப்பு போகணும்னா சிறப்பென்னும் செம்பொருளை, அதாவது ஜோதியை தன்னுள்ளே காண வேண்டும், வள்ளலாரை போல. குறள் நம்பர் 358. மறுபடியும் அந்த குறளை படிக்கிறேன். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இப்ப வள்ளலார் வந்து முதல்ல ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல இருந்தாரு. போக போக ஒரு ஞான மார்க்கத்துக்கு வந்தாரு, ஒரு ஜோதி வழிபாட்டுக்கு வந்தாரு, இதெல்லாம் தெரியும். அப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க பக்தியோ முழுக்க ஞானம் என்பதோ இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்று சொல்லி, இதோட நான் வந்து இப்ப வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா நீங்க ஏதாவது சொல்ல, யாராவது ஒருத்தர் 2 பேர் பிரியப்பட்டீங்கன்னா சொல்லலாம். அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயா வாழ்க வளமுடன். இறுதியா இந்த திருக்குறள் எல்லாம் கோட் பண்ணி சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது வந்து மகரிஷியோட வாழ்க்கை தத்துவங்கள் நன்மணி எங்களுக்கு பாடம் நடத்தும் போது அதுல இருக்கிற நீங்க சொல்ல ஆல்மோஸ்ட் எல்லா குறளும் வந்துருதுங்கய்யா. அதுல வாழ்க்கை தத்துவங்கள் 12 தத்துவங்கள்ல தேவைகள் 3, காப்புகள் 3, அறிவின் உயிர்ப்படிகள் 3, அது 12 தத்துவம் இருக்குதுங்க. அந்த தத்துவத்துல வந்து எல்லாமே கவர் ஆயிடுதுங்க. அந்த பாகம், அதாவது நான் உங்களுக்கு புக்கை வச்சிருக்கேன் இல்லைங்களா, வால்யூம் 2 அதை படிச்சுட்டீங்கன்னா அந்த நீங்க சொல்ற குறள் எல்லாமே அதுல கவர் ஆயிடுறீங்க. சரி, சந்தோஷம். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், மனமும் உயிரும் ஒண்ணு இல்ல. நான் புரிஞ்சுக்கினது மனம் வேறு உயிர் வேறு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, மனம் வந்து கடல்ல எழுகிற அலையை போல, ஆன்மாவோ பெரும் சமுத்திரம். இப்ப ஆன்மா இல்லையேல் மனம் இல்லை, ஆன்மா மனம் இல்லாமலும் இருக்கும். மனமும் ஆன்மாவும் கடலும் அலையும் போல. ஆனா அலையே கடல் அல்ல. அதுதான் சொல்ல வர்ற கருத்து. இது ஒண்ணு. இது நான் படிச்சதுல எனக்கு ஒரு முரண்பாடா தெரிஞ்சுது, அதை நான் சொல்லணும்ட்டு இங்க சொல்றேன். அப்புறம் இறைவனை நமக்குள்ள இருக்கதை எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து எந்த நிபந்தனைக்கும் எந்த காலத்திற்கும் உட்படாத உள் அன்பை உணர்தலே இறைவன் உள்ளிருப்பதை உணர்தலாகும். அப்ப எல்லாத்தையும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் எல்லா காலத்திலையும் எப்ப நமக்கு வருதோ அப்ப நம்ம இறைவனை நமக்குள்ளே நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப அதுதான் அந்த அப்ப மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனேன்னாரு.
ஆரியன்னா இந்த ஆரியன் திராவிடன் அந்த அர்த்தம் இல்ல. ஆரியன்னா அறிவுள்ளவன், ஒரு ஒரு தூய ஒழுக்க நெறியில் நிற்பவன்கிற அர்த்தம் இங்க. அப்ப வந்து அந்த ஒரு அந்த பாசம் அங்க அறுபடுதுங்கிற போது எப்ப அறுபடும்? எல்லாத்தையும் நம்ம அன்கண்டிஷனலா நம்ம குழந்தைய அழுது அடுத்த குழந்தைய அழுகுதுன்னா எந்த குழந்தைக்கு முதல்ல தேவையோ அந்த குழந்தைக்கு முதல்ல கொடுப்போம், நம்ம குழந்தைக்கு அப்புறம் கொடுப்போம். நம்ம குழந்தைக்கு முதல்ல தேவையில்லைன்னா அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அந்த ஒரு நிலை நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம இறைவனை நமக்குள்ளே இருக்கதை நம்ம உணரலாம். இது ஞானமும் வந்து நிச்சயமா பக்தியை தருது, பக்தியும் வந்து நான் ஞானத்தை தருது. ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது அல்ல. அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். வேற வேற ஏதாவது சொல்றதுனாலும் சொல்லலாம், இல்ல ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாய்ப்பு. ஐயா, ஒன்று இல்லைன்னு சொன்னீங்க, உயிரும் மனமும் ஒன்றுதான்னு மகரிஷி சொல்றாங்க. ஆமா, அதை நான் படிச்சேன். மனம் என்பது இல்லைங்க. அப்போ உயிருக்கு வந்து சுழற்சி என்று உண்டு இல்லைங்களா? அப்போ சுழற்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அலைகள் தான் மனமாக செயல்படுது. இல்ல, அதை நான் படிச்சதுனாலதான் அந்த ஒரு கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த உடன்பாடு இல்லைங்கிறதுனாலதான் அந்த கருத்தை நான் இங்க சொன்னேன். அது என்னுடைய பகுத்தறிவு, அது தவறா கூட இருக்கலாம். இப்ப வந்து இப்ப அதுக்கு நான் சொன்ன உதாரணம் என்னன்னா, அது நான் அந்த அவரு ரவிசங்கர் சொன்னீங்க, அலையும் கடலும் சொன்னீங்க. கடல்ல இருந்து தானே அலை வருது. ஆமா, கடலோட காற்று கலக்கும் பொழுது அது அலையா வெளிப்படுதுங்க. இப்ப இவர் வந்து நம்ம ரமணர் வந்து ஒரு அருமையான உதாரணம் கொடுப்பாரு. ரமணர் என்ன சொல்லுவாருன்னா, மனம்ங்கிறது இல்லாமல் போக வேண்டும் பாரு. அது எப்படி மனம்ங்கிறது இல்லாமல் போகுங்கிறதுக்கு அவரே ஒரு அருமையான உதாரணம் கொடுப்பாரு. இப்ப அந்த உதாரணம் என்னன்னா, ஒரு பிணத்தை எரிக்கிறது. இப்ப எல்லாம் எலக்ட்ரிக் கிரிமேஷன் வந்துருச்சு. அந்த நாள்ல வந்து பிணத்தை வந்து அந்த பிணம் எரிக்கிறவங்க ஒரு குச்சி கொண்டு எரிப்பாங்க. அந்த குச்சியை மனம்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த குச்சி அந்த பிணத்தை எரிக்கிற போது குச்சியால அந்த பணம் நரம்பு எலும்பு எங்கேயாவது எந்திரிக்குதுன்னா நான் அந்த குச்சியால தட்டிக்கிட்டு அந்த நெருப்புக்குள்ள அதை போட்டு இது பண்ணுவான். அப்ப கடைசியா எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போற ஸ்டேஜ்ல அந்த குச்சியையும் அந்த நெருப்புல போட்டுருவான். அப்ப அந்த மனம்ங்கிறது அந்த குச்சினா கடைசியில அந்த மனமும் இல்லாமல் போறது அது மாதிரிதான். அப்ப இது ரமணருடைய உதாரணம், என்னுடைய உதாரணம் அல்ல. மனம் வேறு உயிர் வேறுங்கிறது பல வேதாத்திரிகள் ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நானும் படிச்சு பார்த்துட்டு தான் இந்த விளக்கத்தை நான் இங்க சொல்லணும்ட்டு சொல்றேன். அது தவறா கூட இருக்கலாம். தவறா இருந்தாலும் என்னுடைய புரிதலை நான் இங்க பதிவு பண்றேன். ஆனா பல பேர் வந்து ரெண்டும் வேற வேறன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் இறைஞான ஆசிரியர் ஐயா சொல்லும் பொழுது நன்மணி ஐயா வந்து தனித்த மனம்ங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துவாருங்க. இங்க மனமற்ற நிலை என்பது தனித்த மனமாக பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க ஐயா. இப்ப ஐயாவே விளக்கம் உங்களுக்கு கொடுப்பார். வாழ்க வளமுடன். ஆமா, உயிரும் மனமும் வேறு என்று சொல்லும் பொழுது மனம் இல்லாமல் போகும் என்ற கருத்துக்கு அவர்கள் உடன்பட முடியும். இப்போ ஐயா நீங்க சொன்னதுல சமுத்திரம்தான் உயிர், அலைதான் மனம் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டு ஒண்ணுதான். மகரிஷி சொன்னதும் அதேதான். சமுத்திரம் என்பது நீர், நீர் என்பது உயிர். அந்த நீரின் அசைவு அலை, அதே போல உயிரின் அசைவு மனம் அப்படின்னு சொல்றாரு. அதனால உயிரின் படற்கை நிலை மனம் என்று சொல்றாரு. அதனால நீங்க சொன்னதும் அதுவும் ஒண்ணுதாங்க, வேறுபடலை. நீங்க வேதாத்திரியோட உடன்பட்டு தான் பேசுனீங்க, வேறுபடவில்லை. சரி, நன்றி நன்றி ஐயா. சரி, நல்லது. நிறைவு செஞ்சுக்கலாம். உங்களை வாழ்த்திட்டு நிறைவு செஞ்சுக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இது ஒரே வகுப்பாக செல்லாமல் நமக்கு அப்படி கேள்வி பதில் அப்படியே எல்லோரோடும் இணைந்து கலந்தாய்வு, ஒரு பொது நிகழ்விலே அமர்ந்து கொண்டு எல்லோரும் பேசுவது போல சிறப்பாக அமைந்தது. ஐயா அவர்களுடைய தொடாத சப்ஜெக்டே இல்லை. இதுல நன்மணி ஐயாவும் எங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்து தெளிய வச்சிருக்காங்க. இது நீங்கள் சொன்னதும் எங்களுக்கு அடிஷ்னலா வந்தது. எல்லாமே நமக்கு அந்த இரண்டொழுக்க பண்பாடுல அடங்கிடுங்க. மகரிஷி நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த அன்பும் கருணைக்கும் கொடுத்திருக்காங்க. திருமூலர் சொன்னதையும் பண்ணீங்க. திருவள்ளுவரை நீங்க ரொம்ப எல்லா வகையிலுமே திருவள்ளுவரை நமக்கு, அவர் இல்லாத நம்முடைய வாழ்க்கையே இல்லை என்பதுதான்
நிதர்சனமான உண்மை. அவருடைய படிச்சாலே போற நமக்கு எல்லாமே விளங்கிடும். இந்த கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் எங்களுடைய நிறைஞ்சு இருக்கு. அற்புதமாக ஒரு பெரிய அட்சய பாத்திரம் உள்ள நிரப்பி வச்சிருக்கீங்க. நல்ல தெளிவான கருத்துக்கள் ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்தி விடுவோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்து.